சொன்னவர் இப்ப யுதிஷ்டன் திரும்பியும் கேட்க, யுதிஷ்டரவம் சாந்தனவம் புனரேவாபியபாஷத கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாபேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்தः பிராப்னுயுர்மானவா சுபம் ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம். அப்படி ஆரம்பிக்கிறார். எல்லா தர்மத்தையும் சொல்லிட்டு எது உயர்ந்த தர்மம்? கிமேகம் தெய்வதம் லோகே. கண்ணன் நின்றுருக்க பீஷ்மர் படுத்துண்டு சகஸ்ரநாமத்தை சொல்றார். எல்லாம் சொல்லி முடிச்சார். கண்ணன் 1000 ரூபமா காட்சி கொடுத்துட்டான். அந்த இடம்தான் பான் கங்கா குருக்ஷேத்திரத்தில் இருக்குன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். அம்பு படுக்கையில் இருக்கார். யுத்தம்லாம் முடிஞ்சு காத்துன்னு இருக்கார். மார்கழி மாசத்துல யுத்தம் ஆரம்பிக்கிறது. அந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலத்துக்காக அவர் வெயிட் பண்ண. இந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்கு ஜஸ்ட் பிஃபோர் தான் இவாள்லாம் வரா. வந்து எல்லா தர்மத்தையும் கேட்குறா. அப்போதான் விஷ்ணு சகஸ்ரநாம தர்மத்தையும் சொல்லி முடிச்சார். உத்தராயண புண்ணிய காலம் சமீபனம் வந்தது. அமைதியாக ஆயிட்டார். யார்கிட்டையும் இனி பேச வேண்டாம்னு சொன்னார். மனசு அப்படியே கண்ணன் கிட்ட லயப்படுத்தினார். கண்கள் கண்ணனை பார்த்தது, ஹிருதயத்தில் கண்ணனை பார்த்தார். பீஷ்மஸ்துதி ஸ்ரீமத் பாகவதத்தில் திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே. தமால விருட்சம் போல இருக்கக்கூடிய அந்த கண்ணனிடத்திலே, அந்த பார்த்த சகாவினிடத்திலேயே என் மனசு லயப்படட்டும். தமால விருட்சம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல. பிருந்தாவனத்தில் நிறைய உண்டு. அதனுடைய அந்த பட்டை வந்து கொஞ்சம் டார்க் காம்ப்ளெக்ஷனில் இருக்கும். ஒரு டார்க் ப்ரௌன், அந்த மாதிரி ரொம்ப பிளாக்கு ப்ரௌனுக்கும் பக்கத்தில் இருக்கும். ஸோ கண்ணன் அந்த மாதிரி கருமேனி திருமேனியா. அதனால் திரிபுவன கமனம் தமால வர்ணம். அந்த தமால விஷயம் எப்பொழுதுமே பச்சை பசையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த டைம் பார்த்தாலுமே இதெல்லாம் வாடி போய் முத்தினா இருக்காது. எப்போ அதோட எல்லா இலையுமே நுனி இலை மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இடம் தென்னாங்கூர். தென்னாங்கூர் ஹரிதாஸ்கிரி குருஜியோட பாண்டரங்கன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலில் வாசல்ல கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரே ஒரு தமால விருட்சம் குருஜி வச்சிருக்கார். நல்லா கொடை மாதிரி இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். கீழே நல்லா டார்க்காக இருக்கும் அதனுடைய பட்டை. திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே. அந்த தமால விருட்சம் போன்ற வண்ணம் உடையவனும் சூரிய கணங்கள் போல பீதாம்பரம் தரிச்சவனமாகிய அந்த பார்த்த சகாவினிடத்திலே, விஜய சகாவினிடத்திலே, கிருஷ்ணனிடத்திலே என் மனசு லயப்படட்டும். பிரார்த்தனை சொல்றார். எவனுக்காக பகவத்கீதையை சொல்லி அவனோட அஜ்ஞானத்தை நாசம் பண்ணானோ அந்த பார்த்த சாரதியினிடத்தே என் மனசு லயப்படட்டும். இந்த பார்த்தசாரி முகத்தில் நிறைய அம்பு இருக்குல்ல, எல்லாம் பீஷ்மர் போட்ட அம்பு. மற்றவங்க போட்ட அம்புலாம் ஒன்று கூட பக்கத்தில் கூட வரவே இல்லை. இவன் சாரத்தியம் பண்ணும்பொழுது பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம் நடக்குது பாருங்க. அந்த பீஷ்மர் அடிக்கிற அம்பெல்லாம் அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக பார்த்த சாரதி வாங்கிண்டான். முகத்திலையும் உடம்புலையும் பீஷ்மர் சிரிக்கிறார். அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு, சகாவுக்காக இவ்வளவு வாங்கிக்கிறியா அப்படின்னு பார்த்தானா. கண்ணன் சிரிச்சான். இந்த சகாவுக்காக இல்லை, இந்த என் பக்தனுக்காக. நீ பூ போட்டாலும் எனக்கு தான், அம்பு போட்டாலும் எனக்கு தான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனக. பீஷ்மர் அம்பு போடும்போது அர்ஜுனா, யுதிஷ்டரா, துரியோதனான்னு போடலையாம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. பகவான் பார்த்தானா, நீ என்ன நினைச்சுட்டு போடுறாம்போ அர்ஜுனுக்கு கொடுத்துருவேனோ. கண்ணனுக்கு அந்த பொசசிவ்னஸ் உண்டு. அம்பா இருந்தாலும் எனக்குத்தான் அத்தனை அம்பையும் வாங்கிண்டா. அது நமக்கு புரியறதுக்காகத்தான் இன்னைக்கும் பார்த்தசாரி முகத்துல வடுவோடு இருக்கான். வடுவழகன்னா பார்த்தசாரி. பீஷ்மர் போட்ட அம்புனாலே அம்மா போட்ட முகம் போல இருக்கக்கூடிய பார்த்தசாரதி. பீஷ்ம பக்தியை பார்த்தசாரதியின் இடத்துல பார்க்கலாம். பீஷ்மர் கதறிட்டார், இப்படி கிருப பண்றியடா, நான் என் பக்தன், என்னே நீ நினைச்சுட்டு இருக்கா. யோகக்ஷேமம் வஹாமி அகம் அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமி அகம். ஸ்தோத்திரநாமம் சொல்லலாம் என்ன சொன்னவரே படுத்துட்டு தான் சொன்னார். 1000 நாமங்கள் உட்காந்துட்டுலாம் இல்லை, காலை நீட்டின்ட்டும் சொல்லலாம்.
இல்லாட்டி பக்கத்தில் கேசட்டோ மொபைல்லையோ போட்டுண்டு கேட்டுண்டு கூட படுத்துக்கோங்க. ராத்திரி உட்காந்து தூக்கமே வரலையேன்னு புலம்புறதை விட சகஸ்ரநாமத்தை போட்டுன்னு படுத்துக்கோங்க. ஒருவேளை அந்த சமயத்தில் பீஷ்மர் மாதிரி ஆயிட்டோம்னா கண்ணன் பக்கத்தில் வருவான், கண்ணனை பார்த்துட்டே கிளம்பி போயிடலாம். அடுத்த நாள் காத்தால இவாள்லாம் சொல்லுவா, பாவம் தூக்கத்திலேயே போயிட்டாரு. தூங்காம தான் போயிருக்கோன்னு நமக்கு தான் தெரியும். யாரும் தூக்கத்துலலாம் போக முடியாது. பக்கத்தில் இருக்கவா தூங்கும் போது வேணா நாம போகலாம், நாம தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் போக முடியாது. நமக்கு தெரிஞ்சுதான் நாம சரீரத்தை விடணும். பீஷ்மர் அப்படி ஒரு கிருஷ்ண ஸ்மரண, பூர்வ ஜென்மத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்து, இப்போ சொன்ன ஃப்ளாஷ்பேக், இத்தனையும் பீஷ்மர் நினச்சி எங்கேயோ இருந்தேன், பிரபாசா அஷ்டவசுவா இருந்தேன், பொண்டாட்டி சொல் பேச்சை கேட்டு காமதேனுவை திருடப் போய் பூமியில் வந்து கங்காபுத்திரனா வந்து அப்பாவுக்காக சபதம் பண்ணி பிரம்மச்சரியம் இருந்து ராஜ்ய பரிபாலனத்தை விட்டுட்டு இத்தனையும் பண்ணி துரியோதனன் வரைக்கும் காப்பாற்றிட்டாராம். துரியோதன வரைக்கும் அஸ்தினாபுரத்துக்காக சென்றேன். அஸ்தினாபுரத்தில் யார் ராஜாவோ அவளுக்கு கூட இருப்பேன், இதான் அவரோட ரூல். அதனால துரியோதனன் சொல்படி அவனுக்காகவும் யுத்தம் பண்ணி கிருஷ்ணனையும் ஆயுதம் எடுக்க வச்சு அப்ப பண்ண சபதம் கடைசி வரைக்கும் சபதம் சபதம் சபதம். பீஷ்ம பிதாமகர் அப்படி சபதம் பண்ணி கண்ணனையும் நான் போகும்பொழுது ஒன்று நிற்க வைப்பேன்டா என் பக்கத்தில், நிற்க வச்சுட்ட. பீஷ்ம கதை கேட்ட என்னடான்னா, அந்திம காலத்தில் கண்ணன் அருகில் நின்று உங்களை வழி அனுப்புவான், அந்த கேரண்டி உண்டு. கண்ணன் நிற்பான், மற்றவாளுக்கு புரிகிறதோ இல்லையோ, அந்திம காலத்தில் உங்களோட கண்ணன் நிச்சயமாக நிற்பான். ஏன்னா அவனுக்கு பிரிய பக்தன். அதனால தான் இன்றைக்கும் பகவத்கீதை ரொம்ப ஃபேமஸாக, விஷ்ணு சகஸ்ரநாமம் ஃபேமஸான விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் ஃபேமஸ். விஷ்ணு சகஸ்ரநாமம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாம் கிருஷ்ணனுடைய 1000 நாமங்கள், அவ்வளோதான். பகவத்கீதை புரிஞ்சுக்க ரொம்ப தைரியம், ஏன்னா கிருஷ்ணன் பேசிட்டான் இல்லையா. ஆத்மா பரமாத்மா பிரகிருதி தர்மம் அதர்மம் நன்னா சொல்லியிருக்கான், அவ்வளோதான் புரியுறது. அதுக்கு மேலே நன்னா புரிஞ்சவா யாரும் இல்லை, புரிஞ்சவா யாரும் வெளில பேசுறது இல்லை, அவ்வளோதான். யாரோ ஒருத்தர் பேசுகிறா, யாரோ ஒருத்தர் புரிஞ்சுக்க, அதுவும் துர்லபம்னு கண்ணனே சொல்கிறான் ஆத்ம விஷயத்தை பற்றி சொல்லும்போது. சகஸ்ரநாமத்தை புரிஞ்சுக்க ஒன்றுமே இல்லை. விஸ்வம் விஷ்ணுக்கு வசத்காரக காதில் கேட்டு கேட்டே படிச்சுட்டோம். விஸ்வம் விஷ்ணுக்கு வசத்காரக பூதபவி பவத்பிரபு அது வரை வரும். இப்படி பகவத்கீதை வருமானா வராது, அது இப்படி நின்றுடும். சஞ்சய உவாச்சவா, துரியோதன உவாச்சவா, திருத்தராஷ்டிர உவாச்சவா, பகவான் உவாச்சவா, அர்ஜுன உவாச்ச, அவ்வளோ உவாச்ச இருக்கு. அங்கே ஒன்றே ஒன்று தான், பீஷ்ம உவாச்ச விஸ்வம் விஷ்ணுகு வசத்காரக பூத பவ்ய பவத் பிரபு. சொல்ல 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 எல்லாம் நான் சொன்னல ஆரம்பத்தில் வேதவியாசர் தௌமியர் இவ்வளவு பெரியவாளும் வந்து நின்றுட்டாள். நாரதர், சுகபிரம்ம மகர்ஷி, பக்தர்கள், பாகவதர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்வயம் பகவான், தேவர்கள். ஒருத்தர் கிளம்பும் பொழுது இத்தனை பேர் வந்தான்னா பீஷ்மருக்கு மட்டும்தான். தனி ஒருவனா இருக்கார். இந்த குருக்ஷேத்திர பூமியில தனி ஒருவனா இருக்க, கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை பெத்துக்கல, இப்ப என்னடான்னா உலகமே திரண்டு வந்து நிற்கிறது. ஜெகத் பிரபுவான கண்ணனிலிருந்து வேதவியாசர், சுகபிரம்மம், நாரத மகர்ஷன், இவருடைய குரு பரசுராமர் வந்து நிற்கிறார். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? உசுறு போகும்பொழுது குருவை பார்த்துட்டு இருக்கார், உசுறு போகும்பொழுது பகவானை பார்த்துட்டு இருக்கார், உசுறு போகும்பொழுது வேதவியாசரை பார்த்துட்டு இருக்கார், உசுறு போகும்பொழுது சுகபிரம்மம் நிற்கிறார். இவ்வளவையும் பார்த்துட்டு அப்படியே கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கண்ணெதிர்க்க கண்ணனை பார்த்துட்டே இருந்தார். அப்படியே தன் பார்வையை உள்பக்கம் திருப்பினார். அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதகன். உள்ளும் புறமும் அந்த கண்ணனே இங்க இருக்கான், இந்த கண்ணனே அங்க இருக்கான்னு சரீரத்தை மறந்தார், லோகத்தை மறந்தார், பிராணனை மறந்தார். அப்பாவை நினைச்சார், இச்சா மிருத்யோ, சரீரத்தை விடுறேன்னு விட்டார். அஷ்டவசு அப்படி சரீரத்தை விட்டார். அப்படி ஜோதி ஸ்வரூபமாற கங்காதேவி கண்கள்ல கண்ணீர். எல்லாரும் அவளை சமாதானப்படுத்துறா. கண்ணன் கண்கள்லேயே கண்ணீர். இனி ஒரு பீஷ்மன் எனக்கு கிடைக்க மாட்டானே, இனி ஒரு பீஷ்மன் பார்க்க முடியாது. உட்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. இனி யார் என்ன கூப்பிட போறா? இப்படி கிருஷ்ணான்னு யார் கூப்பிட போறா? யார் கூப்பிட போறா? திரௌபதிலாம் கஷ்டம் வந்த போது கூப்பிட்டா, கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், எல்லாரும் கூப்பிட்டா. லைஃப் ஒரு ட்ரை லைஃப் தானே பீஷ்மரோடது. பெருசா என்ன, ஒரு கல்யாண காட்சி உண்டா, ஒரு குழந்தை உண்டா,
ஒன்றும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் அஸ்தினாபுரம் 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 அஸ்தினாபுரம். நம்ம வாவு சிதம்பரனார் மாதிரி என்னத்துக்கு இந்த தேசத்துக்காக கப்பலை விட்டு கடைசியில் அவங்கிட்டே கொண்டு கப்பலை வித்தார்கள் நம்ம ஜனங்கள். பாரதி அவனை மாதிரி கனவை கண்டவனும் இல்லை, அவனை மாதிரி காலத்தை கடந்தவனும் கிடையாது, அவனை மாதிரி போகும்பொழுது யாரும் இல்லாமல் போனவாளும் கிடையாது. ஒரு நன்றி கெட்ட கூட்டம், அப்படிதான் சொல்ல முடியும். இன்னைக்கு பாரதி பாரதின்னு 1000 பேசிட்டு இருக்கோம், ஒரு 10-15 பேர் தான் நின்னா. அப்பேற்பட்ட பாரதிக்கே அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும்? இவ்வளவுதான் அந்த உலகம். அந்த உலகத்துல கண்ணனை நினைச்சுண்டு வாழ்ந்தார். உலகத்துல நீங்க என்ன சாதிச்சேல், என்ன கிடைச்சது, என்ன நஷ்டப்பட்டு, ரைட், த டேஸ் ஆர் கான், அதெல்லாம் போயாச்சு. இப்ப இருக்க இது சத்தியம், இந்த நிமிஷம் சத்தியம், இன்னைக்கு சத்தியம். இப்போ ஆத்துக்கு போங்கோ, சகஸ்ரநாமம் ஜபிங்கோ, பீஷ்மரை மாதிரி கிருஷ்ணஸ்மரணை பண்ணுங்க. இருக்கிற காலம் வரைக்கும் என்ன டியூட்டிஸ் உண்டோ பண்ணுங்க. அது உலகம் ஒத்துக்கிறதோ இல்லையோ. பீஷ்மர் எத்தனை பேர் கொண்டாடினா, துரியோதனெலாம் ரொம்ப அசிங்கப்படுத்தினான், அவரை ரொம்ப அசிங்கப்படுத்தினான், கேவலப்படுத்தினான். சரியாமா அப்படித்தான் போயிட்டார். அவர் டியூட்டிஸை பண்ணிட்டு இருந்தார், நாமஜபம் பண்ணார். அந்த டியூட்டிஸ் பகவான் உகந்து போயிட்டா, அந்திம காலத்தில் பக்கத்தில் வந்து நின்றுட்டான். ஸோ உங்களுடைய தியாகத்துக்கோ உங்களுடைய கடமைகளுக்கோ ஒரு அங்கீகாரம் இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, ரெகக்னேஷன் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, 4 பேர் கொண்டாடலையும் வருத்தப்படாதீங்க. இந்த உலகம் இவ்வளவுதான். என் கண்ணனுக்கு தெரியும், சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூன்னு. இப்போ என்னெல்லாம் மனசில் பாரம் இருக்கோ அத்தனையும் இங்கே இறக்கி வச்சுடுங்க. பீஷ்மர் மாதிரி எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு வெறும புதுசாக சரி, இனி நான் பீஷ்மர் மாதிரி சகஸ்ரநாமத்தை சொல்லிண்டு என் கடமைகளை பண்ணிண்டு இருக்கிற காலம் இருக்கேன். நமக்கு இச்சாமிருத்தியெல்லாம் வேண்டாம், சுவாமி எப்போ கூட்டாலும் கிளம்பிடலாம். இச்சாமிருத்தியெல்லாம் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் பெரிய பாடு. அவரால் மட்டும்தான் அந்த அம்பு படுக்கலாம் ஜாலியாக படுத்துட்டுலாம் இருந்துட்டு ஒரு மனோபலம். நமக்கு எப்போ சாமி இப்போ கிளம்பினோடனே கூட்டாலும் போயிட வேண்டியது தான். எல்லாம் பார்த்தாச்சு, கொரோனா வரைக்கும் பார்த்தாச்சு, இன்னும் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? கொரோனாவும் பார்த்தாச்சு, ஐடியும் பார்த்தாச்சு, ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தாச்சு, பசங்களுடைய அன்பு ஆன வார்த்தைகளும் கேட்டாச்சு, அவமரியாதை விஷயங்களையும் பார்த்தாச்சு. லோகத்தை எல்லாம் பார்க்கறது ஒன்றும் பாக்கி கிடையாது. கண்ணனையும் பார்த்தாச்சு, பார்த்த சாரதி பார்த்துருப்பேள், திருநீர்மலை பெருமாளை பார்த்துருப்பேள், ரங்கநாதன், வரதராஜன். சரி பத்ரிலாம் பார்க்கல, பரவாயில்ல, இங்கே ரங்கநாதனையோ திருநீர்மலை ரங்கநாதனை பார்த்தா கூட போதும், பத்ரிநாதன் இங்கே வந்து அனுகிரகம் பண்ணுவான். இல்லாட்டி பாண்டவர் தூதனை போய் பாருங்க, போதும். என்ன பார்த்துருக்கோ அதை மனசில் வச்சுண்டு நாமஜபம் பண்ணிண்டு எவ்வளோ நாள் என்னெல்லாம் பண்ணேனோ சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஈஸ்வரர் தான், கிருஷ்ணா எவ்வளோ நாள் என்னெல்லாம் பண்ணேனோ அத்தனைக்கும் உன் திருவடிக்கு சமர்ப்பணம். போட்டார், அப்படியே சரீரத்தை விட்டார், கண்ணன் கண்கள்லிருந்து கண்ணீர். அவர் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான் ஜபிக்க, அவர் பீஷ்மா 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 பீஷ்மான் கண்ணன் ஜபிக்க, கண்ணன் பார்த்துருக்க, கண்ணனுடைய கண் வட்டத்துக்குள்ளே இருந்துண்டு சரீரத்தை விட்ட பரம பாக்யவான் பீஷ்மா. தான் பீஷ்மாஷ்டமின்னு கொண்டாடும். இந்த பீஷ்மாஷ்டமிக்கு அவருக்காக இன்னி வரைக்கும் நிறைய பேர் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால தான் அதுக்கப்புறம் அவர் ஏகாதசிக்கு பீஷ்ம ஏகாதசின்னு ஒரு மரியாதையை கண்ணன் கொடுத்துட்டான். அவருடைய இடம் தான் பான் கங்கா. முடிஞ்சால் ஒரு வாட்டி போய் பாருங்கோ, டெல்லி பக்கத்தில். இல்லாட்டி சகஸ்ரநாமம் ஜபிங்கோ, அதுவே போதும். சகஸ்ரநாமம் தெரியலனாலும் பரவாயில்ல, கிருஷ்ணா 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 கிருஷ்ணான் ஜபிங்கோ. கண்ணன் என்றும் கூட உண்டு. யூ லிவ் யுவர் லைஃப். உங்கள் லைஃப் நீங்கள் வாழ்ந்தாச்சு. சரியோ தப்போ, நல்லதோ கெட்டதோ, பாபமோ புண்ணியமோ, பெருசாக சாதிச்சேளோ இல்லையோ, இன்னி வரைக்கும் உங்கள் உடம்பை நீங்கள் காப்பாற்றிண்டாச்சு. உங்களுக்கு வேண்டிய சாப்பாடை நீங்கள் சம்பாதிச்சாச்சு. உங்களுக்கு வேண்டிய துணிமணிகள் நீங்கள் சம்பாதிச்சாச்சு. இன்னி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இங்கே நடத்திட்டு தான் இருக்குது. இனி குறை காலமோ நிற காலமோ கண்ணன் கூட உண்டு. நீங்கள் யாருக்கும் பாரம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கும் பாரம் இல்லை. சரி, ஏதோ சில விஷயங்கள் தப்பு பண்ணியிருப்போம். தப்பு பண்ணாமல் பீஷ்மரே தப்பு பண்ணாருன்னு நான் சொன்னேன். நம்பாவை தூக்கிட்டு வந்த ஒரு தப்பு, திரௌபதிக்காக பேசாதது ஒரு தப்பு, சில தவறுகள்லாம் இருக்குது, ரைட். ஸோ வாட், கண்ணன் ஒத்துண்டான். எல்லாத்தையும் கண்ணன் கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கும். பீஷ்ம சரித்திரம் ரொம்ப பெருசு. சும்மா ஒரு நட்சல் மாதிரி தான் நான் சொன்னேன். பான்கங்கால் ஆரம்பித்து ஃப்ளாஷ்பேக்கில் போய் ஒரு பான்கங்காலேயே முடிச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் பீஷ்மர். அதான் நினச்சேன், என்ன வந்தாலும் சரி பீஷ்மருக்கே அப்படி தான், நமக்குலாம் என்ன இருக்குது, பெரிய ரெகக்னேஷன் இல்லையா? சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன்ப்பா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்ணனுக்கு தெரியும், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. உலகம் 1000 சொல்லும்,
அதெல்லாம் ஓரம் தள்ளிடுங்கோ. மைண்டில் மனசுலையும் பாரம் ஏற்றிக்காமல் நிம்மதியாக இருக்கும். எல்லாத்தையும் இறக்கி வச்சுருங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் இறக்கி வச்சுருங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாரம் இருக்குது, சந்தேகமே இல்லை. என்னெல்லாம் பாரம் உண்டு, ஆஃபீஸில் பட்ட அவமானங்கள், உலகத்தில் பட்ட அவமானங்கள், பிள்ளை குட்டிகள் கிட்ட பட்ட அவமானங்கள், அண்ணா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட நம்பிக்கை துரோகங்கள், கணவன் பண்ண விஷயங்கள், மனைவி பண்ண விஷயங்கள், பிள்ளைகள் பேரன்கள் பண்ண விஷயங்கள், உலகத்தில் நடக்கிற விஷயங்கள், ஜஸ்ட் த்ரோ இட். இதெல்லாம் தூக்கி ஓரத்தில் போட்டுட்டு கிருஷ்ணான்னு கிளம்புங்கோ, கிருஷ்ணான்னு இருங்கோ. கிருஷ்ணன் கூடவே உண்டு. ராதே கிருஷ்ணன்.